ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் சென்டரில் கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி. என்ன பார்த்தீங்கன்னா வெட்டனரி செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனிமல் வாலண்டியர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அனிமல் பெர்த் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஃபங்க்ஷனிங் கொடுத்துருக்காங்க. எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா, புளியந்தோப், லேசர் காலனி, கண்ணம்மாப்பேட், மீனம்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர் கொடுத்துருக்காங்க. அதுவும் மினிமம் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் பெர்த் கண்ட்ரோல் சென்ட்ரல் ஹெல்ப்பரும் கொடுத்துருக்காங்க. அனிமல் அதாவது தன்னார்வலராக யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த அனிமல் கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து யார் தன்னார்வலராக இருக்காங்களோ அவங்க தான் எடுக்கிறாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜிஓவில் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி அனிமல் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வயசு பார்த்தீங்கன்னா பிலோ 45 வயசு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேஸ் ஆஃப் ஒர்க் வில் பி புளியந்தோப், லேகார்டு காலனி, கண்ணம்மாப்பேட், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர் வந்து அந்த சென்டர்லாம் உங்களுக்கு வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பீரியட் இஸ் ஃபார் 12 மந்த் ஒன்லி, பியூர்லி அண்ட் டெம்பரரி. அதாவது டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க, பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான டவுன்லோட் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, பர்த் சர்டிஃபிகேட், அது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹெச்எஸ் சர்டிஃபிகேட். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், 10th சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், 12th சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடியோ இல்லை நீங்கள் பஞ்சாயத்து முனிசிபல் கார்பரேஷன் அங்கே வந்து நாங்கள் ரெசிப்டோ, வீட்டு ரெசிப்டோ, இல்லை ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அதுமாதிரி இதெல்லாம் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ஜிஓன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அது கம்பல்சரி வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எனி அதர் ஸ்பெஷல் ரிகாக்னேஷன் டிஎன்ஏடபிள்யூபின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, இருந்தால் வைக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4/7/2025 அன்றைக்கி மாலை 5 மணிக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த ஆஃபீஸுக்கு ரிசீவ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுவே இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8/7/2025 இன்டர்வியூ உங்களுக்கு. அதுக்கான கால் லெட்டர் நீங்கள் அப்ளை பண்ணுற அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு கண்டிப்பாக என்ட்ரி கார்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய பிறந்த தேதி, வயசு, குவாலிஃபிகேஷன் எல்லாம், கல்வித்தொகை என்ன இருக்குது, தற்போதைய முகவரி, அதுவும் பார்த்தா வார்டு, மண்டலம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர், தொலைபேசி எண், மெயில் ஐடி, அங்கீகாரப்பட்ட நாய்கள் காப்பகம், அதாவது தொண்டு சொல்லி பார்த்தீங்களா அந்த அங்கீகாரத்தை காப்பகத்துடைய முகவரி எழுதணும். அங்கே என்னென்ன பண்ணீங்க அதெல்லாம் அனுபவங்கள் கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் திருநாய்களுக்கு உணவளிப்பவரினில் உணவளிக்கும் இடம் கேட்குறாங்க. பணிபுரிய விரும்பும் நாயினக்காட்டு மையத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. அந்த 5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க போல, அதில் என்ன பண்ணுங்க அதுக்காக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திடமிருந்து பெறப்பட சான்றிதழ், அதாவது அங்கேருந்து சர்டிஃபிகேட் என்ன வாங்கிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லாஸ்ட்டில் கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு பொருள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.